சின்ன வயசில் கிராமத்தில் இருக்கும்போது எங்கள் ஊரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. அதில் வந்து தா அப்படின்னு இருக்கும், ஒரு ஸ்லாஷ் இட்டு ஆன்னு ஒன்று இருக்கும். அது தமிழ்நாடு அரசு. தலைவலிக்கும் அந்த மாத்திரை தான் கொடுப்பாங்க, வயிற்று வலிக்கும் அந்த மாத்திரை தான் கொடுப்பாங்க, கர்ப்பிணி பெண்கள் வயிறு வலிக்குதுனாலும் அந்த வார்த்தை தான் கொடுப்பாங்க, பயங்கர தண்ணி அடிச்சு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருந்தாலும் அது தான் கொடுப்பாங்க, கால் கையில் ஏதாவது அடிபட்டு போனாலும் அந்த வார்த்தை தான் கொடுப்பாங்க, கண்ணு தெரியலைன்னா அதுக்கு தான் கொடுப்பாங்க, காது கைகள்னா அதை கொடுப்பாங்க. இப்படி எல்லா பிணிகளுக்கும் அந்த மாத்திரை தான் கொடுப்பாங்க. அது பிளஸிபோன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதாவது ஒரு மாத்திரை கொடுக்குறது அதில் வந்து கொஞ்சம் தான் ஏதோ அப்படி பண்ணோம், மிச்சப்படி அதில் ஒன்றுமே கிடையாது. இல்லை, நான் அந்த மாதிரி நான் வாழ்க்கை என்ன சொல்லுவேன்னா, நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ இருக்குல்ல, ஒன்றே ஒன்று லைஃப்பில் நீங்கள் ஒரு 10 பக்கம் நல்ல புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இந்த கவலையெல்லாம் வரவே வராது. இது நான் ஒரு எக்ஸாம்பிள். எனக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி சாப்பிட காசு இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு புத்தகத்தை கொடுத்து வந்து படிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் சொல்லலாம், சார் அது மென்டல் சார் அவர் புத்தக புழு அப்படின்னா. எனக்கு எல்லா டைமே என்னைய பத்திரமா என்னைய புத்தகங்கள் லைஃப்பை கற்றுக்கணுன்ற ஒரு விஷயம். புத்தகம் படிக்கிறது கற்றுக்கிறது அது ஒன்று, இன்னொன்று லைஃப்பை நீங்கள் தனியாக அங்கே நின்று பேசிட்டேன்னா என்கிட்ட நான் பேசுவேன். இன்றைக்கி வந்து ஒரு பையன் இந்த போன இன்டர்வியூவில் வந்து ஒரு கேமரா பாய் வந்து நான் பார்த்தேன், அவன் பிடிச்ச ரொம்ப என்னடா வயசு குட்டி பையனாக இருந்தான். என்ன பண்ண போகிறடா சொல்லும் அப்படின்னா, நான் வந்து சினிமாட்டோகிராஃபர் ஆகணும் சார். யார்கிட்ட ட்ரை பண்ண சார், கிடைக்கல. சரி, நான் அடுத்த படம் பண்ணும்போது என் கூட வந்து ஒர்க் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. இது என்ன சொல்லுதுன்னா, லைஃப்பை நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்க அப்படின்னா அது எது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குதுன்னா நீங்கள் கற்றல், உங்கள் வாழ்க்கை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு அர்த்தம்.